நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்மார்ட்டா இருக்கிறது வேற, ஷார்ட்டஸ்ட் ரூட்டா ஈஸியா எடுக்கணுங்கிறது வேற. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன கம்பைலேஷனா நம்ம அது போயிடலாம், தேட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. டாப்பர் காப்பீஸா, டாப்பரோட நோட்ஸா, அது ஒரு 200 பேஜ் இருக்கும், அதை யார் போய் படிக்கிறது, நான் ஏதோ ஒரு கம்பைலேஷன் வாங்கிக்குவேன். அந்த இடத்துலலாம் தான் நீங்க போடுற இந்த லேசினஸ் வந்து உங்களுக்கு இம்பாக்டை உருவாக்கும். ஏன்னா நான் அந்த டாப்பர் நோட்ஸ் எல்லாம் பார்த்து ஐ ஹேட் மை நோட்ஸ் வேர் என்னோட பர்சனல் டச் இருந்துச்சு. ஒரு கம்பைலேஷன் வாங்கினா 100 பேர் அதே கம்பைலேஷன் தான் வாங்குவான். அந்த கம்பைலேஷன்ல அவ வியூ தான் இருக்கு, உங்க வியூ கிடையாது. ஆன்சர்ல நம்ம வியூ தான் கேட்கறாங்களே தவிர யாரோட வியூ கேட்கல. இப்போ ஒரு ஆன்சர் எழுதும்போது 100 பேர் ஒரே டைமென்ஷன்ல எழுதி நம்மளோட பர்சனல் வியூ ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அதுக்காக ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா விழுகும். ஸோ அந்த இடத்துல தான் யூல் ஹேவ் அன் எட்ஜ். நீ இந்த இடத்துல ஒர்க் பண்ணாம நம்ம லேசினஸை காட்டி நான் வேற எங்காச்சும் ஒரு கம்பைலேஷன் வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு டாப்பரோட ஒர்க் பண்றேன், கண்டிப்பா ஆகாது. எனக்கு ஒர்க் ஆன ஒரு விஷயம் இங்க பார்க்குற எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ. இதுல எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை பிக் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷன்ல போட்டுக்கணும். நாட் ஜஸ்ட் கட் பேஸ்ட் காப்பி மாதிரி இருக்கக்கூடாது.